அடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி முடி கடற்களிற்றை கருத்தும் இருத்துவாய ஆலவனத்தமரன் நடம் கண்டு வந்த காரைக்காலம் மதன்னே பாலருந்தி உமைமுலையில் பதிகவிதம் பல பகர்ந்த பாலந்தன்னை சூலையினை சிவனருளால் உடைத்தாழை தடுத்தாண்டாம் தோடன் தன்னை மாலை மணிவாசகனை மற்ற அடியரை அடி வணங்குவோமே. ஏ சிற்றம்பலம் பார்வதி பதையே. அருப்பதிவாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே பெரிய புராண விரிவுரை என்கிற ஞான பூஷையிலே குங்குலிய கலைய நாயனாருடைய வரலாறு பற்றி பேசுவதற்கு சென்ற வாரத்தில் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு பற்றி சிந்தித்தோம். இப்பொழுது குங்குலிய கலைய நாயனார் சுவாமிக்கு குங்குலியம் போட்டு முக்தி பெற்றவர். இவர் வாழ்ந்த ஊர் எது என்றால் திருக்கடவுர். அங்கே மார்க்கண்டேய முனிவருக்காக சிவபெருமான் யமனை சங்காரம் பண்ணியிருக்கிறார். திருக்கடவுர் கந்தபுராணத்திலே மார்க்கண்டேயருடைய வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறு. 16 வயது தான் என்று சுவாமி வரம் கொடுத்திருந்தார். தாய் தந்தையர் இருவரும் ரொம்ப மனம் வருந்தினார்கள். 16 வயது தொடங்கிய உடனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மார்க்கண்டேயர் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்து கேட்டார், என்ன வருத்தத்தில் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லைப்பா. இல்லை சொல்லுங்க. இந்த மாதிரி உத்தரபலன் வேண்டி நாங்கள் தவம் இருந்தோம். சிவபெருமான் காட்சி தந்தார். அறிவுள்ள குழந்தை 16 வயசு தான் இருக்கும். அறிவில்லாத நோயுற்ற குழந்தை 100 வயசு இருக்கும். எது வேணும்னு கேட்டார். நாங்கள் அறிவுள்ள குழந்தை 16 வயது அப்படி கேட்டோம். சுவாமி அப்படி கொடுத்தார். இப்போ உனக்கு 16 வந்துருச்சு, அதை நினச்சி கவலைப்படுறோம் அப்படின்னு. மார்க்கண்டேயர் சொன்னார், இதுக்காகவா கவலைப்படுறீங்க? கொடுத்தவர் இருக்கிறார் அல்லவா, வரம் கொடுத்தவர் இருக்கிறார் அல்லவா, அவரை போய் சந்திச்சு அதை புதுப்பிச்சுட்டு வரல அப்படின்னா நேராக பூக்குடை எடுத்துகிட்டு போனார். அங்கே போகணுன்னா வேற எதுவும் கொண்டு போக முடியாது. மலர் அன்பு தான். அங்கே சென்று சிவாலயத்தில் சென்று மணிகர்ணிகா தீர்த்தம் என்று இருக்குது. காசியில் மணிகர்ணிகா அப்படிங்கிற தீர்த்தக்கரையில் மார்க்கண்டேயர் பூஜை பண்ணுறார். அப்படியே பல தலங்களும் சென்று பூஷித்து வருகிறார். திருக்கடவுரில் பூஷிக்கிற போது யமன் வந்தார். அப்போ 16 பூர்த்தி ஆயிடுச்சு. முதல்ல ஒரு தூதன் அனுப்பினான், யமதூதன். யமதூதன் நேராக திருக்கடவுர் ஆலயத்துக்கு முன்னால் வந்து பார்க்குறோம். அப்போ ஆலயம் சாதாரணமான ஆலயம், சின்னதாக சிவலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கார் மார்க்கண்டேயர். அதை பார்த்த உடனே யமதூதன் பயந்து போயிட்டான். வேகமாக போய், சுவாமி நான் அங்கே போய் அவனை பிடிச்சிட்டு வர முடியாதுங்க. ஏண்டா என்னடா காரணம் அப்படின்னா, யமன் அவர் வந்து சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கார், நான் வந்து பிடிக்க முடியாது, பயந்து வந்துட்டேன். யமதூதன்
சிவபூஜையை பார்த்து பயந்து ஓடுறான். பண்டு முப்புறமில் படுத்த புங்கவன் குண்டரிகப்பதம் பரவும் பூஷனை கண்டனன் விருவினா அஞ்சி பயந்து மார்க்கண்டன் தன்னை யான் அண்டுவது அரிதென அகன்று போயினான். மார்க்கண்டேயர் பக்கத்தில் போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லி யமதூதன் பயந்து போய் அங்கே யமன்கிட்ட சொன்னான். அடப்போறான். அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் வந்தான். காலம்னு பேர், யமனுக்கு அமைச்சர் வந்து காலம். அவர் வந்து பேசினார். மார்க்கண்டேயர் பக்கத்தில் வந்து எங்கள் ராஜா உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் ஒரு முறை அங்கே வந்துட்டு வாங்க அப்படின்னு இப்படி கூப்பிட்டு பார்த்தான். ஏன்னா நான் அங்கே வரமாட்டேன், வேணா அவரை வந்து இங்கே பார்த்துட்டு போக சொல்லுவேன், உங்கள் ராஜாவை இங்கே வந்து பார்த்துட்டு போக சொல்லுவிட அப்படின்ட்டார். நேராக காரணம் போய் சொல்லிட்டான். அமைச்சர் போய் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் அவனே புறத்து வந்தான். யார்? நம்ம தர்மராஜ். எடு வாசம் இங்கே தண்டம் இங்கே. உடனே எருமக்கடா வந்து நின்றது. நினைச்சோடனே வந்து நிற்கும். அந்த எருமக்கடா மீது ஆரோகணித்து நேராக திருக்கடவுருக்கு வந்துட்டான். திருக்கடவுர் பெரிய கூட்டம். யமன் வந்தால் அவனோட பல சேனைகள் இருந்துச்சு. அந்த ஆலயத்தில் நேராக உள்ள போயிட்டான். பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு பக்கத்தில் போயிட்டு அவர் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். ஓம் பவாய தேவாய மகன், ஓம் சர்வாய தேவாய மகன், ஓம் ஈசானாய தேவாய மகன், ஓம் பசுபதே தேவாய மகன். எருமக்கடாவில் நின்று கொண்டு அடே குடி பாடகா என்ன பண்ணுகிறாய் அப்படின்னு சாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கேன், என்ன வேணும்னார். உனக்கு ஆயுள் முடிந்து விட்டது, புறப்படு போகலாம் அப்படின்னா. நாங்கள் சிவனடியார்கள், எங்களுக்கு ஆயுள் முடிந்தால் சிவலோகம் செல்வோமே தவிர உன்னுடைய யமலோகத்துக்கு வரமாட்டோம். திருப்பி கற்றுக்கொள்வன வாயுடன் நாவுல, இட்டுக்கொள்வன பூவுட நீருட, கற்றை செஞ்சடையான் தான் நாம் விடும் எற்றுக்கோ நமனார் முடி என்பது. நந்திகேஸ்வரர் இருக்கிறாரு, நாம் இருக்கிறோம், இவருக்கு இறுதியா போகும் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். அப்படி சொன்ன உடனே நானும் உன்ன மாதிரி தான் சிவ பூஜை பண்ணி இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன். இன்னமும் புதுசாக பேசுகிற சிவ பூஜைன்னு நாமெல்லாம் பூஜை பண்ணி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். புறப்படியா என்ன சொல்கிறாங்க? நான் புறப்பட முடியாது, நீ திரும்பி போ, வேதாய் வேதாய் அப்படின்னா. உடனே பாசத்தை விஷயம் சிவலிங்கத்தை கட்டி சொல்கிறார். திரும்ப அந்த பாசத்தை எடுத்து லிங்கத்தோடு சேர்த்து பாசத்தை விஷயம். அங்கே தான் தவறு நடக்குது. சுவாமியோடு சேர்த்து அந்த பாசத்தை விஷயம். உடனே சுவாமி தோன்றின மகா மிருத்யுஞ்சயராக தோன்றி இடது திருவடியினாலே யமனை உதைச்சான். அப்படி யமன் போய் 10 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்தான். திரும்ப கடாவில் கூட வந்த பரிசாரர்கள் எல்லாம் மாண்டு போனாங்க. கடவுள் மயானம் ஆயிடுச்சு. மருட்டுயர் தீர அந்த அச்சித்த மாணி மார்க்கண்டேயர்க்கா இருட்டிய மேனி, கண்ணக்கரையர்னு இருப்பான் யமன். இருட்டிய மேனி வளைவாள் வெள்ளையிற்று எரிபோலும் குஞ்சி சுருட்டிய நாவில் ஊற்றம் பதைப்ப உதைத்துங்கனை உருட்டிய செவலியான் கடவுரை உத்தவர்கள் திருநாவுக்கரசருடைய பாடல். அதனால அப்படி யமனை சக்காரம் பண்ணிட்டார். யாருக்காகனா பக்தருக்காக. காலனை என்று அடியவருக்காய் மார்க்கண்டருக்காய் காலனை என்று காய்ந்தவர். அதனாலே காலனை காய்ந்தவர் அந்த நாடனும் அடைக்கலம் கொடுத அவனை காப்பது காரணமாக வந்த காரணன் ஆறுயிர் அதனை வப்பினாய்க்கு உண்டன் வன்மை கண்டு அடியே எந்தை நீ என நமந்தவர் நலியில் இவன் மற்ற என் அடியான் என விளக்கு சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்து செடும்பொருள் திருப்பும் கூறுறார். தினந்தோறும் சிவனை பூஜை பண்ணிட்டு இருந்தா யமன் வரும்போது சுவாமி சொல்லுவாரான், அடே அவன் நம்மாடியார் சொல்லுவாரான். அந்த உண்மையை கேள்விப்பட்டு நான் உன்னை வந்து வணங்குறேன் சுவாமி என்று சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி. எந்தை நீ என நமந்தவர் நலியில் இவன் மற்ற என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்து செடும்பொருள் திருப்பும் கூறுறாரு என்று சுந்தரர் பாடுகிறார். அப்படி மார்க்கண்டேயர் வரலாற்றை சொல்லாத புலவர்களே கிடையாது. அவ்வளவு பேர் மார்க்கண்டேயருடைய வரலாற்றை பாடுகிறார். என்ன காரணம் என்றால் சிவபூஷை தான். அவர் செய்த சிவபூஷையினாலே யமனை விட்டார். கூற்றம் குமைத்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தரைப்பட்டவருக்கு என்பார் திருவள்ளுவர்.
தவம் இருந்துச்சுன்னா யமனையும் வெல்லலாம் என்கிறார் வள்ளுவர். தவம் இருந்துச்சுன்னா யமனையும் வெல்லக்கூடும் என்று திருவள்ளுவர் பேசுகிறார். அப்படி அந்த யமனை வென்ற தலம் திருக்கடவுர் என்கின்ற கடவுள். காலனை கடந்ததனால கடவுர் என்று மிருத்யுஞ்சயமூர்த்தி, மகாசங்காரமூர்த்தி, காலசங்காரமூர்த்தி அங்கே இருக்க சுவாமி அமிர்த கடேஸ்வரர். அந்த தேவர்கள் அமிர்தம் கிடஞ்சி அந்த கலையத்தை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுலேருந்து சுவாமி தோன்றினார். அதனால் அமிர்த கடேஸ்வரர் கட்டம்னா அந்த கலை அதில் தோன்றி அமிர்த கடேஸ்வரர். வயலெல்லாம் விளை செஞ்சாலி, வரம்பெல்லாம் வளையின் முத்தம். அங்கே சாலி என்கின்ற ஒரு நெல் நிறைய விளைந்திருக்கிறது. அப்புறம் நீர்நிலைகளிலே முத்துக்கள் நிறைய விளைகின்றன. அயலெல்லாம் வேள்வி சாலை, எங்கு பார்த்தாலும் வேள்வி யாகம் நடந்து கொண்டே இருக்கின்றன. அணையெல்லாம் கடுநீர் கற்றை, நீர்நிலைகள் எல்லாம் கடுநீர் பூக்கள். புயலெல்லாம் கமுகின் காடு, எங்கு பார்த்தாலும் கமுக மரங்கள், அங்கே மேகங்கள் நிறைந்திருக்கின்றன. அப்புறமெல்லாம் அதன் சிறு போற்றல், செயலெல்லாம் தொழில்கள் ஆறே செடுந்திரு கடவுள் என்னும். அங்கே அந்தணர்கள் நிறைய வசித்து வந்தார்கள். அதனால 6 தொழில், அந்தணர்களுக்கு 6 தொழில். வேட்டல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல், இப்படி ஓதல் ஓதுவித்தல், இப்படி 6 தொழில்கள். குடங்கையின் அகன்ற உங்கள் கடைசிய குடுமி ஆடும், இடம்படு பண்ணை தோறும் எடுவன மருதம் பாடல். அங்கே எல்லாம் வயல் நிறைய இருக்கிறதுனால வயல் பகுதிகளில் மருதம் பாடல். மருதம் பாடல்னா மருதப்பண் என்று ஒரு பண் இருக்கிறது. அந்த பண்ணிலே அவர்கள் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வயலில் பாட்டு பாடுவார்கள் அந்த பாடல். அப்புறம் இங்கே மாடங்களிலே சாமம் பாடல், சாமம் என்கின்ற வேதத்தை பாடுகின்றார்கள். அப்புறம் அந்த தாமரை பூக்கள் நிறைய பூத்திருக்குது. அப்படி பூத்திருக்கிற அந்த குளத்திலே எருமை மாடுகள் சென்று தண்ணீர் அருந்துகின்றன. அப்படி தண்ணீர் அருந்துகிற போது அங்கே அந்த வாழை மீன்கள் வந்து எருமையினுடைய அந்த மணிக்காம்பை மோதுகிற போது தன்னுடைய கன்றுக்குட்டிகள் என்று நினைத்து கொண்டு பால் சுரியுமா எருமைகள். அந்த பூக்களிலெல்லாம் இந்த பால் மனம், தாமரை பூக்களிலே எருமை பால் மனம் மணக்குதான். அப்படிப்பட்ட வடம் பொருந்திய ஊர். அங்கே ஆகுதி புகை, மாடங்களிலே மழை பொழிகிறது. அந்த தண்ணீரெல்லாம் இந்த புகைப்பட்டு ஆகுதி புகை, ஆகுதி புகைப்பால் நாறும். இப்படி வடம், 2 வகையான வடம். வயல் வடம் இருந்தது. அதுக்கப்புறம் வேதியர்கள் வேதம் போதுகின்ற ஆகுதி வளர்க்கின்ற அந்த வடம். 2 வகை. அருள் வளமும் இருந்தது, பொருள் வளமும் இருந்துச்சு. 2மே வேணும். அருட்செல்வமும் வேணும், பொருட்செல்வமும் வேணும். வெறும் பொருட்செல்வம் இருந்துச்சுன்னா பிரயோஜனம் இருக்காது, அது இங்கேயே போட்டுட்டு போகணும். அருட்செல்வம் கொண்டு போகலாம். பொருட்செல்வம் இதோட முடிஞ்சு போகும். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டை, விழிய அம்பொடுக வெத்திய மாதரும் வீதி மட்டை, விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்தது காடையும் சுடுகாடு மட்டை, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். நாம் செய்கிற புண்ணியம் பாவம் தான் நம்ம கூட வரும். மற்ற எத்தனை கோடி வச்சிருந்தாலும் வருமா? வரவே வராது. எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனும் கொண்டு போக முடியாது. அதனால செய்கிற புண்ணிய பாவம் தான் கூட வரும். அதனால பாவம் வந்துச்சுன்னா துன்பம் வரும், புண்ணியம் வந்துச்சுன்னா நன்மை கிடைக்கும். புண்ணியத்தை மட்டும் சேர்த்து கொண்டு போகும். புண்ணியத்தை மட்டும். அதுக்கு அருட்செல்வம் என்று பெயர். புண்ணியத்திற்கு அருட்செல்வம், நல்வினை என்று பெயர். அப்படிப்பட்ட அருட்செல்வமும் இருந்தது அந்த ஊரில், பொருட்செல்வமும் இருந்தது. 2 மனிதனுக்கு வேணும் அவசியம். பணம் இல்லைன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையே இல்லை. அதனால இந்த உலகத்துக்கு பொருள் வேணும், அந்த உலகத்துக்கு அருள் வேணும். அப்படிப்பட்ட அந்த செல்வம் பொருந்திய ஊரில் அந்தணர் மரபிலே ஒருவர் தோன்றினார். அவர் பேர் கலையர் என்று பேர். கலையர் சுவாமி பேர் அவங்களுக்கு வச்சிருக்காங்க, கலையர். அவருக்கு இவர் ஒரு தொண்டு செய்கிறார், சுவாமிக்கு தொண்டு செய்கிறார். என்ன தொண்டு என்றால் தூபம் இடுகின்ற தொண்டு. குங்குலியம் என்று ஒரு தூபம் இருக்கிறது. அதை சாம்பிராணி மாதிரி குங்குலியம் ஒரு வாசனை தூபம். அதை சுவாமிக்கு குங்குலிய தூபம் இடுவார். தூபம் என்றால் நறுமண புகை.
அதனாலே நம்முடைய பாவம் விடும். தூபமிட்டால் பாவம் விடும், சாபம் விடும். தீபமிட்டால் ஞானம் உண்டாகும். ஏதாவது சிவனுக்கு ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அதான் இந்த மனித பிறப்பினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். சிவனுக்கு அடிமை என்று சொன்னால் அந்த அடிமையை வெளிப்படுத்துவதற்காக அதை செயலில் காட்டணும் அல்லவா. நானும் சிவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது என்ன போயிட்டுமா, ஏதாவது செயல் செய்யணும் அல்லவா. ஆலயத்தை கூட்டுவது, மெழுகுவது, கோலம் இடுவது, தூபம் இடுவது, தீபம் இடுவது, மலர் பறித்து கொடுப்பது, சந்தனம் அரைந்து கொடுப்பது, இப்படியான ஏதாவது ஒரு கைங்கரியம், பாடல் பாடுவது, இப்படி நம்மால் இயன்ற எந்த தொண்டு முடியுமோ அந்த தொண்டு செய்வது. இயன்ற தொண்டை சுவாமிக்கு செய்வது சிவத்தொண்டு என்று பெயர். அப்படி தொண்டு செய்தால்தான் அது புண்ணியம் சேரும். இல்லைன்னா வேலை செஞ்சாதானே கூலி கிடைக்கும். இப்போ சிவனுடைய கம்பெனியில் நாம் சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு பணி செய்யணும், இயன்ற பணி. அதுதான் நம்ம திருநாவுக்கரசு நாயனார் சொல்கிறார். நிலை பெறுமார் என்பதையே நெஞ்சே நீவா வித்தலை எம்பெறாருடைய கோயில் புக்கு புலர்வதனும் அலகிட்டு மிடுக்கு விட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையாழ கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா செயபோற்றி போற்றி என்றும் அலைகுரல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அதராங்க. அப்படிதான் நாயன்மார்கள் வாழ்ந்தார்கள். அதுதான் நம்முடைய தமிழருடைய வாழ்க்கை. தமிழருடைய வாழ்க்கை என்ன? சிவனுக்கு தொண்டு செய்யும். இப்போ நமினந்தியடிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தீபம் போட்டார். தீபம் திறந்தோறும் விளக்கேற்றுவார். ஒரு சமயம் விளக்கேற்றணும்னு நினச்சாரு, எண்ணெய் இல்லை. பக்கத்தில் ஒரு வீட்டில் போய் கேட்டார், இந்த மாதிரி கோயிலில் விளக்கு போடணுங்க, எண்ணெய் கொடுங்கன்னு கேட்டார். அவங்க அந்த சிவனை பிடிக்காத ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க அந்த அம்மா சொன்னாங்க, உங்கள் சாமி கையில் நெருப்பு வச்சிருக்குதே, எதுக்கு விளக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மனசு வருத்தம். நேராக சுவாமிகிட்ட வந்து சொன்னாங்க. அன்பரே, இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை முகந்து நீ விளக்கு எழுதினார். திருவாரூரில் தண்ணீரை முகந்து எரிச்சாரு. விடிய விடிய பிரகாசமாக இருக்கு விளக்கு. ஆயிரக்கணக்காக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் நமினன் வீடு கட்டினார். அப்படி நாயன்மார்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செய்யும். அம்மா என்ன தொண்டு செய்கிறீங்க? சுவாமிக்கு சிவத்தொண்டு ஏதாவது கைங்கரியம் பண்ணுறீங்களா? அப்படி ஒன்றும் அதிகம் பண்ணலை தான் பண்ணுவீங்க, தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கும். சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும். நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அதை நம்ம முறையாக செய்யுது. அது ஒரு தொடர்ச்சியாக ஒரு தொடர்ந்து வார வாரம் இப்படி ஒரு விளக்கு ஏற்றுவது, வார வாரம் கோயிலை சுத்தம் பண்ணுறது, மலர் விருத்து கொடுக்குறது, அப்படி வேற ஒன்று. இது காசு பணம் கிடையாது. காசு பணம் இல்லாமல் நம்மால் இயன்றதை செய்யும். அப்படி தொண்டு செய்யும். ஆகையினாலே இவர் என்ன பண்ணினார்? இவர் என்ன தொண்டு செஞ்சார் என்றால், சுவாமிக்கு தூபம் இடுவது. தூபம் அது முதன்மையான நறுமணம். சாம்பிராணி தூபம், இந்த அகில், பத்தி, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, குங்குலி, அப்படி தொடர்ந்து செய்து வந்தார். இன்னறி ஒழுகும் நாளில் இளம்பாடு வீடு செல்ல. இப்படி செய்து வருகின்ற காலத்தில் அவர் நிறைய குங்குலியம் வாங்கி மூட்டை மூட்டையாக, அதான் வேலையை, கோயிலில் உட்கார்ந்து வேண்டியது. குங்குலியம் மூட்டை மூட்டையாக வாங்கி வச்சுருப்பார். ஒரு கோயிலில் தனி அறை அவருக்கு வச்சுருந்தார். அதில் குங்குலியம் வாங்கி நிறைய நிரப்பி வச்சுருந்தார். எடுத்து வைக்க வேண்டியது குங்குலியம் சுவாமி புகை இட்டு கொண்டே இருக்கு. அப்படியே பொழுது அது வந்து ஓம் அகோராய நமக அகோர மந்திரத்தினாலே அந்த தூபம் இருக்குது. இப்படி செய்கிற நாளிலே அவர் என்ன பண்ணினார்? நிலத்தை விட்டு குங்குலியம் வாங்கி போட்டார். நிலத்தை விட்டு. அப்புறம் அடிமைகளை விற்றார். அப்புறம் வீட்டில் இருக்கிற நகரட்டெல்லாம் விற்று குங்குலியம் வாங்கி போட்டார். அந்த அம்மா ஒன்றும் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அது பெரும் என்னையா எல்லாம் விற்று விற்று குங்குலியம் போட்டால் அதுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டுருங்க. அவர் நாயனாராக வந்திருக்க முடியாது. சிவப்பணியை தடுக்கப்படாது. சிவப்பணியை தடுக்க அவங்களுக்கு அந்த ஞானம், பூர்வ ஞானம் இருந்துச்சு. அதனால் அவங்களும் இதை ஒன்றும் தடுக்கவில்லை.
மயில் மனை வாழ்க்கை தண்ணில் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். குழந்தைகள் எல்லாம் அப்போ கூட்டு குடும்பம் சாதாரணமான வீடு, அக்ரகாரத்து வீடு, நில குளங்களெல்லாம் விற்றாச்சு, மாடு விற்றாச்சு, நகரட்டெல்லாம் விற்றாச்சு, எல்லாத்தையும் விற்றாச்சு. இப்போ வீடு மட்டும் இருக்குது அப்படின்னு வச்சு குழந்தைகளெல்லாம் கூட பட்டினியாக இருந்தாங்க. கொடிது வறுமை கொடிது. அதனினும் கொடிது இளமையில் வருது. ஏன் வறுமை வருதுன்னு பட்டினத்தார போய் ஒருத்தர் கேட்டான். அவர் சொன்னார், போன ஜென்மத்தில் சிவபெருமான கும்பிடலை, அதனால் இந்த ஜென்மத்தில் பட்டினி கிடக்கிறாங்க. முன்ன ஜென்மத்தில் சிவனை வணங்கவில்லையானால் அவர்கள் இந்த ஜென்மத்திலே உணவில்லாமல் வருந்துவார்கள், மனையெல்லாம் ஏற்க வேண்டியிருக்கும். ஆற்றோடு துன்பை அணிந்தாடு அம்பலவானதமை போற்றாதவர்க்கு அடையாளம் உண்டே. இந்த பூதலத்தில் சோற்றாவியற்று சுகமு அற்று சுற்ற துணியும் அற்று அங்கு ஏற்றாலும் பிச்சை கிடையாமல் ஏற்கற்றிருப்பார்களே. பரமஞானி பாடுறார். கரவோடு நின்றார் கடிமனையில் கையேற்று இரவோடு நிற்பித்தது எம்மை அறவோடு மோட்டாமை பூண்ட முதல்வனை முன்வணங்க மாட்டாமை பூண்ட மனம் அப்படின்னு தண்டி அலங்காரங்கள். அதனால போன ஜென்மத்திலே சிவனை வணங்கவில்லையானால் இந்த ஜென்மத்திலே வரும். இந்த ஜென்மத்திலே சிவனை வணங்க விட்டுட்டோம்னா அடுத்த ஜென்மத்திலே செல்வம். அதனால செல்வத்தை கொடுப்பவன் யாரு? சிவன். சிவனை கும்பிட்டுக்கிட்டே இருந்தா செல்வம் நிறைய. சிவபெருமானை தொடர்ந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தா சுவாமி உங்களுக்கு செல்வத்தை நிறைய கொடுப்பார், பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் ஒரு பாட்டு பாடுவார், தங்கத்தை அள்ளி கொடுப்பார். தங்கம், ஒரிஜினல் தங்கம் கட்டி, தங்க கட்டிகள், தங்க காசுகள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறார். செங்கல்ல தங்கம், இந்த மாதிரி செங்கல். ஒரு பாட்டு பாடிட்டு பேசாமல் படுத்திருந்தார். அப்போ பாட்டு பாடினோடனே கொடுப்பாரு, அன்னைக்கு எனக்கு கொடுக்கல. சரியே சுவாமி, எல்லா நேரத்துலையும் பணம் இருக்குமா கையில்? என்ன பண்ணினார், இந்த செங்கல்ல எடுத்து வச்சு அது மேலே துண்டை வச்சு போட்டு பேசாமல் படுத்திருந்தார் சுந்தரர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தார் அல்லவா, பார்த்தா செங்கல் தங்கமாக இருக்குது. திருப்புகழ் நடந்தாச்சு. அதனால அந்த ஊரில் பாடுறார். உலகத்தில் இருக்கிறவனை புகழ்ந்து பாடாதீங்க, கொஞ்ச நாளைக்கு இருப்பான் அப்புறம் போயிடுவான், அவனை பாடி என்ன பண்ணுறது? புகழூரில் இருக்கிற பெருமானை பாடுங்க, ஒன்றும் இப்பொருளும் தருவான். இந்த பாட்டை தினந்தோறும் பாடினீங்கன்னா வீட்டில் தங்கம் வந்துச்சு. கட்டார் பொன்னும் இப்பொருளும் தருவாரே, பொன்னும் இப்பொருளும் தருவாரை, ஓகமும் திருவும் உணர்ப்பானை, பின்னையின் பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர படிப்பானை, இன்னத்தன்மயன் என்றறி உண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்படனத்து அணியாரூரானை மறக்கலுமாமே. இது திருவாரூர்ல வாழ்ந்தது. அங்கே தம்மையே பூகழ்ந்து இச்சை வேசினும் சார்பினும் துண்டர் தருகிலா, உய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் உலகீர்கள், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடக்கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுரையுறவு இல்லையே. உண்மத்த பஞ்சகம்னு ஒரு நூல், அதில் அந்த புலவர் சொல்றாரு, விலையில்லாத பூவை, தும்பப்பூ, அரளிப்பூ, அருகம்புல் இதெல்லாம் பெற்றுக்கொண்டு விலை மதிக்க முடியாத சிவலோக சாம்ராஜ்யத்தை தரைய வேண்டும் என்று அவர் பாடுவார். அதனால நம்ம தும்பப்பூ, அரளிப்பூ, அருகம்புல்ல சிவனுக்கு போட்டால் அவர் என்ன பண்ணுவார்? பணம் வீட்டுக்கு அனுப்புவார். 1000, 10,000, கோடி, லட்சம் கோடி அப்படின்னு. அதனால
சிவபெருமானை போல கொடுக்கின்ற தெய்வம் யாரும் இல்லை. சிவனை போல கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. அப்படி அள்ளி கொடுக்கும் வள்ளல் இவர் நம் அனந்தீச்சரத்தாரு. அள்ளி கொடுப்பார், அள்ளி கொடுக்கும் வள்ளல் இவர் நம் அனந்தீச்சரத்தாரு என்று ஒரு பாடல். அப்படி சுவாமி நமக்கு செல்வத்தை தருவார். இவருக்கு வறுமை வந்தது என்ன காரணம் என்றால், வறுமை வந்த போதும் தொண்டு செய்வார். வறுமை வந்த போதும் இவர் தொண்டை விடாது செய்வார் அப்படிங்கிறது உலகத்துக்கு காட்டுவதற்காக இந்த நாயனாருக்கு